ஸோ இப்போத்த டேட்ல வந்துட்டு கேட் ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு இன்னத்த டேட்ல ஏதாவது ரெக்ரூட்மெண்ட்ஸ் இருக்கா? அதை பத்தின டீடைல்ஸ் கொஞ்சம் கொடுங்களேன். ஸோ நார்மலாக வந்து கேட் படிக்கிறதுனால வெவ்வேறு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஓவர் தி பீரியட் நான் கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதில் வந்து இன்னைக்கு டேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ அதில் வந்து ஃபியூ ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அவந்திகா கேஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன், HPCL அண்ட் கெயில் ஜாயின்ட் வெஞ்சர் ஆர்கனைசேஷன். இதில் வந்து எனி டிகிரி பீப்புள் அப்ளை பண்ண முடியும். 60% நீங்கள் வந்து வாங்கியிருந்தீங்கன்னா, டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் தான். பட் இருந்தாலும் கான்ட்ராக்ட் பேசிஸில் போனோன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வில் ஹெல்ப் யூ டு கெட் அதர் ஜாப்ஸ்க்கு நீங்கள் உங்களுக்கு போகிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல பே ஸ்கேல் இருக்குது. 4 lakhs per annum வந்து CTC சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு போட்டிருக்கோம், நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். டிகிரி கம்ப்ளீட்டட் எனி டிகிரி பீப்புள் இந்த இதுக்கு வந்து அவந்திகாவுக்கு கேஸ் லிமிட்டெடுக்கு ஆயில் கேஸ் செக்டாரில் இதுக்கு வரதுனால இந்த கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுடைய ஃபியூச்சர் கரியர் வந்து நல்ல க்ரோத்தில் இருக்கும். இதனுடைய கண்டினியூஷனாக நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கார்டன் ரீச் ஷிப் பில்டர்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, லிங்க் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம், நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னா எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கெமிக்கல் அண்ட் மெக்கானிக்கல், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிவில். ஸோ இதெல்லாம் வித் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய போஸ்ட் இருக்குது. வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதில் 60% நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா போதும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ஒரு ரிட்டன் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரிட்டன் எக்ஸாம்ஸில் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ இந்த ரிட்டன் எக்ஸாம் சிமிலர் டு கேட் எக்ஸாம் மாதிரி உங்களுடைய ஏரியா ஸ்பெசிஃபிக், உங்களுடைய இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸில் ஒரு 60 கொஷின்ஸும், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் ஒரு 25 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதில் எப்படி நீங்கள் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நெக்ஸ்ட் லெவலில் இருக்கக்கூடிய இன்டர்வியூக்கு நீங்கள் மூவ் ஆக முடியும். இதனுடைய CTC வந்து பார்த்தீங்கன்னா 12.36 lakhs per annum இருக்குது. ஸோ நல்ல சேலரி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். டிகிரி தோஸ் ஆர் கம்ப்ளீட்டட் டிகிரி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில். லிங்க்கில் போய் பாருங்கள் என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஆர்கனைசேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதனுடைய போஸ்ட் நேம் வந்து ப்ராஜெக்ட் இன்ஜினியர். ஸோ ப்ராஜெக்ட் இன்ஜினியர் நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11 போஸ்ட் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து BE BTech கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச் வந்து வாண்டடாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் இல்லாமல் இதில் சம்மந்தமான கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம் ரிலேட்டட் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 years கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப்ஸில் இருக்கும். பட் இதில் வந்து மினிமம் ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ரிலேட்டட் டு சாஃப்ட்வேர் டொமைனில், லைக் ப்ரோக்ராமிங், C ப்ரோக்ராமிங், டேட்டா ஸ்ட்ரக்சர், அதே மாதிரி வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் 2 years இருந்ததுன்னா இதுக்கு வந்து நீங்கள் போக முடியும். இதில் கன்சாலிடேட் பேவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 to 50,000 rupees வந்து ஓவர் தி பீரியட் கொடுக்குறாங்க. பட் இது ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் ஃபியூச்சரில் பெல்ல ஏதாவது எக்ஸாம்ஸ் எழுதினாலும் நீங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேலரி மட்டும் இல்லாமல் அலவன்ஸ் அதுவும் வந்து உங்களுக்கு ஆட் ஆகி வரும். ஸோ இதில் வந்து இவங்க எப்படி ரெக்ரூட் பண்ணுறாங்க, ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த ரிட்டன் எக்ஸாம் பேஸ் பண்ணி ஒரு 85% வெயிட்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 15% வெயிட்டேஜ் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. இது கேட் பேஸ் பண்ணி ரெக்ரூட் பண்ணல, இது செப்பரேட் ரெக்ரூட்மெண்ட் பேஸ்ட் ஆன் தேர் ஓன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். பெல் அப்படிங்கிறது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். இது வந்து பார்த்தீங்கன்னா 23 August வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அதை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் ஸ்ட்ரீம்ஸில் நீங்கள் கேட் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக அதில் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் அப்ளை பண்ணி சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ பெல் அப்ளை பண்ணுறதுக்கும் கேட்டுக்கும் வந்துட்டு எதுவும் சம்மந்தம் இருக்குங்களா, இல்லை வந்துட்டு யார் வேணாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாமா சார்? பெல் அப்ளை பண்ணுறவங்களுக்கு கேட்டுக்கு சம்மந்தம் இல்லை. பட் கேட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த பெல் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணான்னா சக்ஸஸ் கன்ஃபார்ம். ஓகே, ரெண்டுமே ஒரே மாதிரி சிமிலராக இருக்கும்னு நீங்கள் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த இன்னைக்கு டேட் ரெக்ரூட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கேட் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டெக்னிக்கல் போஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹைட்ராலஜி, அதாவது இது இருக்கக்கூடிய ரூர்க்கி, NIT ரூர்க்கியினுடைய டிவிஷன் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹைட்ராலஜி, அவங்களுடைய ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இதில் வந்திருக்கு. இதில் வந்து சீனியர் ரிசர்ச் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு அது ஒரு போஸ்ட் இருக்குது. அது தவிர டெக்னிக்கல் கிரேட் இருக்குது. இந்த சீனியர் ரிசர்ச் அசிஸ்டன்ட்ஸ்க்கு யார் எலிஜிபிள் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க, தோஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் ஃபார் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எலிஜிபிளாக இருக்காங்க. இது வந்து BE BTech ஸ்டூடெண்ட்ஸ். இதை தவிர வந்து டெக்னீஷியன் கிரேட் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ITI முடித்தவங்க எலிஜிபிளாக இருக்காங்க. ஸோ இது மேக்ஸிமம் ஏஜ் 30 years, மினிமம் ஏஜ் கிராஜுவேட் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த ஆன்லைன் லிங்க் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கான அப்ளை பண்ண ஹார்ட் காப்பியும் நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து அவங்களுடைய ஆர்கனைசேஷனுக்கு அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராசஸ். ஸோ இந்த வரிசையில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கேட் சிமிலர் கைண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா JRF. ஸோ இதில் வந்து கேட் குவாலிஃபை ஆயிருந்தாலே அவங்க வந்து இந்த JRFக்கு போகலாம். இது நார்மலாக கேட் படிக்கிறதுல ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ. இந்த DRDO மட்டும் இல்லை, ISRO இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா,
பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் இந்த மாதிரியான ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து ஜேஆர்எஃப் வந்து வாண்டடாக கேட்பாங்க எவ்ரி இயர். தோஸ் ஆர் குவாலிஃபைடு இன் நெட், கேட் இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் டொமைன், எலக்ட்ரிக்கல் டொமைன், மெக்கானிக்கல் டொமைன், சிவில் இன்ஜினியரிங் டொமைன் பீப்புள் வந்து அப்ளை பண்ணி போகலாம். ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் நான் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கிறேன், அதில் போய் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து கேட் குவாலிஃபை ஆனாலே இது வந்து ஓகேவாயிரும். ஸோ இதுக்கு வந்து சேலரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபன், ஜேஆர்எஃப்க்கு ஸ்டைஃபன் மாதிரி கொடுப்பாங்க. ஸ்டைஃபன் வந்து பார்த்தீங்கன்னா 37,000 rupees ஸ்டைஃபன் ப்ளஸ் ஹெச்ஆர்இ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் மற்ற அலவன்ஸ் எல்லாம் வரும். ஸோ கிட்டத்தட்ட நியர்லி 50,000 வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணலாம். இது அப்ளை பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டி லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 6th September வரைக்கும் டேட் இருக்குது. தேங்க்யூ. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் தொடர்ந்து வரும், நம்ம சேனலில் போடுவோம். ஸோ அதை வியூ பண்ணிவிட்டு as soon as possible நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.